ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு ஃபைனலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. 12தோட அஃபீஷியல் ஆன்சருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட அஃபீஷியல் ஆன்சருக்கு நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டினா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு 12தோட அஃபீஷியல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் வந்து வேணும், வித் ஆன்சர் கீயோட வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களால் வந்து ஆன்சருக்கு வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வட்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக கேட்ட மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. வட்டம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ட்விஸ்ட் வந்து வைக்காமல் கொஞ்சம் மாணவர்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து செட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த வட்டமும் வந்து கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அஃபீஷியல் ஆன்சருக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஒன்னோட மார்க் வந்து கரெக்டாக எடுத்துருக்கீங்க, அதாவது ஒன்னோட வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்துருவீங்களா, இல்லை வந்து எவ்வளோ ஒன்னோட வந்து கொஞ்சம் தப்பாக எழுதுன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்னோட பொறுத்த வரைக்கும் பாதி வந்து எல்லாமே வந்து புக் பேக்கில் கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு 2-3 வந்து கொஞ்சம் புக் இன்சைடு வந்து கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து புக்கு இன்சைடு ஓவரெலாம் வந்து கேட்ட மாதிரி வந்து தோணலை. அப்புறம் வந்து 5 மார்க் ஆகட்டும், அப்புறம் 2 மார்க்கு எல்லாமே வந்து பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் வந்து கேட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பாங்க. ஸோ நல்ல மார்க் வச்சு காலேஜ் வந்து நல்லா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி வந்து அப்கமிங் வரப்போகிற எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலாக வந்து இருக்கும். மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வேறு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டோட தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வைப்பாங்க. முக்கியமாக மேத்ஸு அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து கொஸ்டின் பேப்பர் நான் சொன்ன மாதிரி ஓகே, இது வந்து கொஞ்சம் மீடியமாக ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபுல் சென்டம் வந்து எடுப்பீங்களா, இல்லை எப்படி மார்க்லாம் வந்து போகுமா, எதெல்லாம் வந்து மார்க் போகும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து நான் 12க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எப்போ 12க்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கம்மிங் மார்ச் லெவல் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ 11ஆம் தேதி வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமு. கொஞ்சம் வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கிற சப்ஜெக்ட்டு. அதில் நம்ம வந்து ஒழுங்காக படித்தா தான் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். மற்றபடி இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.